ஹாய் கைஸ், நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தப்போ செம்பருத்தி செடி இருந்துச்சு. எனக்கு தேவையான இலையும் பூவையும் நான் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பூ வந்து ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த இலையை வந்து ஹேர் பேக்காக நான் ரெடி பண்ண போகிறேன். செம்பருத்தி இலையை நம்ம காய வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். கருப்பு கலரில் ஒரு மண்ணு மாதிரி இருக்கும். அடுத்து வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஒயிட் கலரில் பவுடர் மாதிரி இருக்குமே அது. அதுக்கப்புறம் சிலந்தி கூடு கட்டினது, இந்த மாதிரி நிறைய டஸ்ட் இருக்கும். நம்ம அப்படியே அதை அரைச்சி தடவணும் அப்படின்னா நமக்கு தான் முடி கொட்டுன்றதுனால நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணிக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்களேன். அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே நம்ம ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணுறோன்னா அதை நல்லா கழுவிட்டு போடணும். இல்லைனா நம்ம தலையில் தான் பொடுகு வைக்கும். இதை வந்து நான் 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்து இந்த இலையை காய வச்சிடலாம். இதை வந்து வெயிலில் காய வைக்கணும். நான் வெயிலில் காய வைக்கல, வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சேன். ஏன்னா எங்கள் பூனை வந்து தள்ளி விடுதுன்றதுனால நான் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டேன். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தேன், இது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது இந்த இலை. நான் இருந்தாலும் வானலில் கொஞ்சம் சூடு காட்டிக்கலாமே, கிறிஸ்பியாக இருந்தால் அதை அரைக்கும் போது நல்லா பவுட்ரு வருமேன்றதுனால கொஞ்சமாக நான் வானலில் இலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நம்ம இலையை தொட்டாலே அது ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி கீழே உதிரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸி ஜாடியில் இந்த இலையை சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன தான் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்தாலும் அதில் நார் இருக்கும். அதனால நான் ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய நார் வந்துடுச்சு. செகண்ட் டைம் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் கம்மி. தேர்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு மேலே பண்ணால் நமக்கு பவுட்ரே இருக்காதேன்னு சொல்லிட்டு நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஹேர் பேக் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இதை யூஸ் பண்ணுவேன். ஃப்ளாக்ஸி ஜெல் கூட தான் நான் அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் பண்ணலாம். இது வந்து நான் லாஸ்ட் டைம் பண்ண பவுடர். இதில் வந்து செம்பருத்தி பூவும் இலையும் கலந்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு அரைச்சதை ஃபஸ்ட்டு காலி பண்ணலாமே சொல்லிட்டு இதை பேப்பரில் கொட்டி மேலே வச்சுக்கிட்டேன். கீழே வந்து இப்போ அரைச்ச பவுடரை வச்சுக்கிட்டேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.